ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊருக்குள்ளார நம்ம ஒரு சைட்டு பார்க்க போகிறோங்க. ஸோ சைட்டுன்னு நம்ம பார்த்தாவே நம்ம ஊர் இருக்கணும், கோயில் இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ எல்லாம் நிறைந்த இடத்துலையே நம்ம ஒரு சைட் வாங்க போகிறோம். ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில், அது மீன் உங்கள் பேக்கெட் மணியில் நீங்கள் வாங்கலாங்க. ஸோ இந்த மாதிரி சைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிணத்துக்கடவு சைடில் சக்தி கார்டனில் தாங்க. ஃபுல் அம்யூனிட்டிஸோட, ஸோ காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஃபுல் அம்யூனிட்டிஸோட நம்ம என்னென்னமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வீடியோக்குள்ள இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கேட்டுக்கலாங்க. ஸோ சைட்டுன்னு இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உடனடி காரியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜு இப்படியெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்படியே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சக்தி கார்டன் வந்திருக்கிறோம். ஸோ சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நம்ம சக்தி கார்டன் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க சார். மேடம், நம்ம சக்தி கார்டன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவே ரோட்ல கிணத்துக்கடவுக்கு ஜஸ்ட் முன்னாடியே ஒரு லெஃப்ட் அரசம்பாளையம் ரோடு, அந்த ரோட்ல தான் நம்மளோட சைட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அரசம்பாளையம் ஊருக்கு பக்கத்துலயே நம்மளோட சைட் இருக்குங்க. ஓகேங்க ஓகேங்க. ஸோ நம்ம சக்தி கார்டன்ல எத்தனை சைட்ஸ் இருக்கு, எப்படி நம்மளுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஸோ நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே நீங்க சொல்லுங்க சார். இது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு 2 ஏக்கர்ல பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 பிளாட்ஸ் தான். இதுலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 25% ஆஃப் பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சுங்க. ஓகே சார். பேலன்ஸ் ஒரு 75% பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் அந்த பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவே ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்மளோட சைட் இருக்குங்க. ஓகேங்க. கிணத்துக்கடவுக்கு மெயின்ல, அதாவது கிணத்துக்கடவு தாலுக்குல இருக்கு, கொண்டம்பட்டி பஞ்சாயத்துங்க இந்த ஏரியா. இது கொண்டம்பட்டி பஞ்சாயத்துல வருங்க, கிணத்துக்கடவு தாலுக்குல வரும். சரிங்க. பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிணத்துக்கடவு ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வருங்க. 3.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்க பக்கத்துலயே இருக்கு. கிணத்துக்கடவுல மீன்ஸ் எப்படின்னா ஒரு ஸ்கூல்ஸு, காலேஜஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு ஜங்ஷனில் இருக்குது. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான ஸ்கூல்ஸ், அமிர்தா ஸ்கூல் இருக்குது, விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, மையல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 3.5 கிலோமீட்டரில். காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஏடிஎம்ஸு, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிணத்துக்கடவுலயே இருக்குங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இங்க பக்கத்துலயே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இங்கே இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லயே இருக்கு. இங்கே இருக்கு. ஆமா, பக்கத்துலயே இருக்கு. அவசர தேவைக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பெருசா பண்ணணும் அப்படின்னா நீங்க கிணத்துக்கடை போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அங்க இருக்குங்க. ஓகே சார், ஓகே சார். ஸோ நம்மளுக்கு நல்ல தண்ணி இப்படி இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படிங்க சார் இங்க? எல்லாமே இருக்கு மேடம். உங்களுக்கு இங்க ட்ரிங்கிங் வாட்டர்னு பாத்தீங்கன்னா கிணத்துக்கடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொள்ளாச்சியிலிருந்து தான் தண்ணி வருதுங்க. அம்பராம்பாளையம் தண்ணி தான் இங்க வருது. அண்ட் இது கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்னு பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான். ஒரு ஜஸ்ட் ஒரு 170-200 அடியில நீங்க வந்து தண்ணி பாத்திரலாம். ஓகேங்க, சரிங்க. ஸோ இங்க அம்யூனிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க சார். மேடம், ஒரு டிடிசிபி அப்ரூவ்டுக்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. ரொம்ப லக்ஸரியா இல்லை அப்படின்னாலும் பேசிக்கா என்னென்ன தேவை, அதாவது ஃபுல்லி சரௌண்டட் பை ஃபென்சிங் பண்ணியிருக்கோம், தார் ரோட்ஸ் போட்டிருக்கோம், மெயின் ரோட் அண்ட் கட் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 feet அண்ட் 23 feetல கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் அண்ட் டிபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுக்கு தேவை. ஸோ பேசிக் அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம சைட்டில் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்க. சூப்பர். நம்மளுக்கு இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படிங்க சார் இந்த இடத்துல? மேடம், பஸ் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 பஸ் இங்கே ஃப்ரீக்வெண்டாகவே இருக்குங்க. அதாவது எவ்ரி 1 hour ஒன்ஸ் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இப்போ இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா சுற்றி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஐயோ, நிறைய வீடு இருக்கு. நிறைய வீடு இருக்கு மேடம். அங்க பாருங்க எவ்வளவு வீடு இருக்கு அப்படின்னு. ஆமாங்க மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசம்பாளையம் ஊர் இங்க இருந்தா ஸ்டார்டிங் இங்க இருந்தா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு இன்னும் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். சோ நீங்க இடம் வாங்கி, சோ ஒரு ஊர்னா ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கோயில் பக்கத்தாலேயே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஊரும் பாருங்க, வழியும் இருக்கு. சோ நல்ல ஒரு இடம். சரிங்க சார், நம்ம இங்க ரேட் பத்தி சொல்லிருங்க சார். மேடம், ரேட் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லயே வந்து நம்மளோட தான் இருக்குல்ல பெஸ்ட் ரேட்டு. சென்ட் வந்து வெறும் 3,90,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அரசம்பாளையம் சரௌண்டிங்ல நீங்க எங்க வேணா ரேட் என்கொயரி பண்ணி பாருங்க, இந்த ரேட்டுக்கு லேண்ட் கிடைக்காது. அப்படிங்களா? பாருங்க, 3 லட்சத்துக்கு நம்மளுக்கு வந்து லேண்ட் இருக்குங்க. சோ நம்மளுக்கு எவ்வளவு பிளாட்ஸ் இங்க அவைலபிள் இருக்கு சார்? மேடம், இங்க கிட்டத்தட்ட இன்னொரு 25 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்கு. அதாவது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்லயே கூட அவைலபிள் இருக்கு.
வந்து பாக்குறாங்க இமிடியேட்டா நீங்க நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்ஸே கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஸோ நார்த் ஃபேஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல சார்? இருக்கு மேடம். நார்த் ஓகே, நிறைய தான் ஈஸ்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட் நிறைய கேட்பாங்க இல்லைங்களா? நார்த் ஈஸ்ட் இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஓகே, அவைலபிள் இருக்குங்க. சீக்கிரம் உங்களுடைய ஃபிளாட்ஸ் வேணும்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு. சக்தி கார்டன். ஓகேங்க, சக்தி கார்டன் வந்திருக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நம்ம வந்து முன்னாடியே நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபுல் நான் வியூ காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. இங்க இருக்கிற அம்யூனிட்டிஸ் அப்புறம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ செமையான ஒரு ஃபிளாட்டுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பொங்கல் ஆஃபர் ஏதாச்சும் இருக்கா? பொங்கல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் மேடம். வந்து இமிடியேட்டா புக் பண்ணி கரையம் பண்றவங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர், இதெல்லாம் இருக்குங்களாமாங்க. ஸோ ஆஃபர்ஸ் இருக்கும் எப்படியுமே. சைட்ன்னு இருந்துட்டானா நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு வேண்டி இருக்கும். ஸோ சூப்பரான சக்தி கார்டன்ல நின்று பேசிட்டு இருக்கிறோம் சார். இப்போ நம்ம பேங்க் லோன் பத்தி பேசலாங்க சார். பேங்க் லோன் பத்தி நம்ம வந்து சக்தி கார்டனுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க, எப்படி நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா எல்லாத்துக்குமே சொல்லுங்க சார். அதான் மேடம், பேங்க் லோன் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு டிடிசிபி அண்ட் ரேவா அப்ரூவ்டு சைட்டுன்றதுனால உங்களுக்கு தாராளமா பேங்க் லோனுக்கு நீங்க போய்க்கலாம். சேலரிடு பர்சன்ஸா இருந்தா, அதாவது லேண்டுக்கு மட்டும் நீங்க போறீங்கன்னா 70% நீங்க மார்க்கெட் வேல்யூக்கு லோன் கிடைக்கும். ஓகே, 70% மார்க்கெட் வேல்யூக்கு லேண்ட் கிடைக்கும். 30 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 30% கையில இருந்து இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஓகே சார். அதுவே அவங்க கஸ்டமர் வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா 85% வரைக்கும் தாராளமா லோன் போய்க்கலாங்க. ஆமா மேடம். இதே சேலரிடு பர்சன்ஸ்னா உங்களுக்கு வந்து அந்த சேலரி சர்டிபிகேட் நீங்க இருந்தாலே போதும், அதை வச்சே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார். பிசினஸ் பீப்புளா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும், அதை வச்சு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. எஸ் மேடம், லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க் தான், எதுவுமே வந்து லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே நேஷனலைஸ்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். குறைந்தபட்சம் நம்மளுக்கு எத்தனை சென்ட்ல இருந்து 2, 2.5, 3, 3 அப்படின்னு சொல்றாங்கல்லங்க. சோ அத என்னென்ன பிளாட்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மினிமம் பாத்தீங்கன்னா 2.5 சென்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ன்றது நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு சிங்கிள் பிஹெச்கே பண்றீங்கன்னா அதுவே ஒரு சஃபிஷியன்டான ஒரு ஏரியா தான். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. சூப்பர் சார், சூப்பர். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸும் கூட நம்மளுக்கு இங்க சக்தி கார்டன்ல இருக்குங்க. ஸோ தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைட் உங்களுக்காக வேண்டிய சக்தி கார்டன்ல இருந்து. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த சைட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கலாங்க. ஸோ சக்தி கார்டன் ஃபுல் அம்யூனிட்டிஸோட ஊருக்குள்ளார தான் இருக்குது. ஸோ நம்ம பில்டிங் எல்லாம் காமிச்சிருக்கிறோம், கோயிலும் கூட நியர்பை இருக்குங்க. ஸோ டிசிபி அப்ரூவலான சக்தி கார்டன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.